மாநிலத்திற்கு மாநிலம் பாஜக மதவாத அரசியலின் வடிவத்தை மாற்றி கையில் எடுக்கும். வட இந்தியாவுக்கு போனால் ராமர், இந்த அரசியலை எடுக்கிற பிஜேபி. மேற்கு வங்கத்திற்கு போனால் துர்கா, காளி என்று வேறு வடிவத்தை எடுக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகனை கையில் எடுக்கிறார்கள். இது அவர்களின் அரசியல் உத்திகளுள் ஒன்று. பிற மாநிலங்களில் இந்த மதவாத அரசியலுக்கு மக்கள் மயங்குவதைப் போல தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள். முருகனும் மயங்க மாட்டார். தமிழ்நாட்டு கடவுள் முருகன் மதவாதிகளை விரட்டி அடிக்கக்கூடியவர். சங்கிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை வரவிருக்கிற 2026 தேர்தலில் உறுதிப்படுத்துவார். 4-5 மாசம் முன்னாடி அண்ணன் சேகர்பாபு தலைமையில சிட்டிங் ஜட்ஜுகள் உட்பட அத்தனை பேரை கொடுத்து முருகன் மாலை போட்டீங்க. எதுக்கு போட்டீங்க? பழனியில எதுக்கு முருகன் மாலை போடுறீங்க? பழனியில முருகன் நீங்க தான் இனிமே விற்கணுமா? பழனியில இருந்து கேரளாக்காரங்க பூரா வர்றாங்களே. தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு போய் கொங்கு மண்டலம் போய் புழுக்கு முழுக்கு போய் மொட்டை போடுது. நீங்க தான் இனிமே முருகன் வளர்க்க போறீங்களா? எதுக்கு போட்டீங்க? சங்கியோட ஓட்ட வாங்கவா? நீங்க முருகன் மாநாடு நடத்தினா பக்தி, நல்லாட்சி, எல்லோருக்குமான ஆட்சி. பிஜேபி முருகன் மாநாடு நடத்தினா நீங்க வந்து சங்கிகளுக்கான மாநாடு. எனக்கு புரியவே இல்லையே. அதே முருகன் மாநாடு தான் நடத்துறாங்க. நீங்க முருகன் மாநாடு தான் நடத்துனீங்க. நீங்க எதுக்கு நடத்துறீங்க சொல்லுங்க. உங்களுடைய வேலையா? நீங்க அண்ணன் ஆசிரியர் வீரமணி கேட்கிற மாதிரி கேட்கிறேன். மதச்சார்பற்ற அரசுக்கு எதுக்கு முருகன் மாநாடு? உங்களுக்கு எதுக்கு? நீ எதுக்கு நடத்துனீங்க? அந்த ஓட்டும் போயிடக்கூடாதுங்கிறது தானே வாங்கினீங்க. அப்ப உங்களுக்கு ஓட்டு வேணும், முருகன் வேணும். அவங்களுக்கு வந்து ஓட்டு வேணும், முருகன் வேண்டாமா? நீங்க எதுக்கு நடத்துனீங்க? அதே காரணத்துக்காக நடத்துறாங்க. அரசாங்கம் இந்த முருகன் மாநாட்டை எதுக்கு நடத்தியதோ அதற்காகத்தான் பிஜேபி நடத்துறது. அது எதுக்காக தான் பரவாயில்ல. யாரு எல்லாருக்குமே யாருக்குமே என்னுடைய ஓட்டர் இன்னொருத்த பறிச்சுட்டு போறாருன்னா ஒரு சிக்கல். திரு சீமானுக்கு வந்து இந்த ஒரு அடையாள குழப்பம் இருந்தது. அப்புறம் ரொம்ப தெளிவா வந்து அவர் வந்து இந்து கடவுளையும் பிடிக்க ஆரம்பிச்சார். கண்ணனை வந்து மாயோன் அப்படின்னு எங்க கடவுள் சொல்ல ஆரம்பிச்சார். நம்ம வந்து தொல்காப்பியர் உட்பட பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து இவர் சிவனை வந்து நம்முடைய சொல்றாரு. அவர் வந்து முருகனுக்கு வந்து நம்ம தமிழ் சொல்றாரு. அந்த மாதிரி அவர் வந்து இந்த பக்கம் ட்ரை பண்ணிட்டே போறார். அதைத்தான் இஸ்லாமியர்கள திரு ஜைனுல் ஆப்தீன் போன்ற சில தலைவர்கள் வந்து சிறுபான்மை மக்கள் வந்து சீமான் நம்ப கூடாதுன்னு அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன்னா இவர் இந்த பக்கம் வராங்க. இது இன்னைக்கு இவர் எடுத்த நிலைப்பாடு. சரிங்களா? இதை டே ஒன்னு வச்சுட்டு இருக்காங்க அவங்க. சரி, இன்னைக்கு சிக்கந்தர் மலைன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அமித்ஷா ஒண்ணு வர்றாரு, முருகன் மாநாடு நடத்துறாங்க, பிரச்சனை. வேல் யாத்திரை யார் நடத்தினா? அண்ணன் எல்முருகன் நடத்தினாரு. அவர் மத்திய அமைச்சராக நடத்தினாரா? இல்ல அமித்ஷா சொல்லி நடத்தினாரா? அமித்ஷா அதுக்கப்புறம் தான் வந்தாரா? அப்ப நீங்க என்னைக்கு முருகனை அவமரியாதை பண்ணீங்களோ அன்னைக்கு அந்த எழுச்சி வந்தது. அப்ப திரு வேல்முருகன் வந்து ஒரு மாநில தலைவராக இருக்கும்போது வேல் யாத்திரை பண்ணார். அப்ப இந்த முருகனை வந்து எப்பயுமே தாங்கி பிடிக்கிற, தூக்கி பிடிக்கிறதுக்கும் பாஜக. அவர் ஆன்மீக, நீங்க அது சொல்லிதான் சங்கி, எதுக்காக நீங்க சங்கின்னு திட்டுறீங்க அவங்கள? அவங்க ஆன்மீகத்தை வச்சிருக்காங்கனால அதை வச்சுட்டு நீங்க மதமா அவங்கள சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் மதவாதி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப அதை செஞ்சா நீங்க சண்டைக்கு போறீங்க. அவங்க நீங்க என்ன திட்டுறீங்க? மதவாதி தானே சொல்றீங்க. எதுக்கு? அப்ப இந்து மதவாதி. இந்து மதத்துல என்ன இருக்கு? முருகன் இருக்கிறார். முருகன் வந்து கொண்டா நீங்க சண்டைக்கு போறீங்க. அவர் அதை சொல்லிதான் நீங்க அவர் திட்டுறீங்க. அவர் அதை செஞ்சாலும் திட்டுறீங்க. இதான் லாஜிக் இருக்குதா? முருகன் தமிழ் கடவுள். இதை நம்ம கிளைம் பண்ணி சொல்றோமா இல்லையா? சிவன் வந்து தென்னாடுடைய சிவன், எங்க வீட்டு சிவன், எங்க ஊர்க்காரர், எங்க ஆள் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப அதையும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. என் பேர் பாண்டேன், ஓஹோ அப்படின்னு சண்டைக்கு வருவீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. நான் இல்லாத ஒண்ணு கொண்டு வந்தோன்னு நீங்க தான் சொல்லல. உங்களுக்கு புரியல? என் ஊர்ல இருக்கிறத, என் ஊர் பிரச்சனையை நான் சொல்றேன். சரி, அந்த திருப்பரங்குன்றமா சிக்கந்தர் மலையாங்கிற பிரச்சனை வந்துச்சா வரலையா? மதுரையில பிரச்சனை வந்துச்சா இல்லையா? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்களா இல்லையா? கலெக்டர் உட்காந்து பேசினாரா இல்லையா? ஏன் பண்ணீங்க இவ்வளவு? அமித்ஷா வந்த பிறகு இந்த பிரச்சனை வருதா? பிரச்சனை வந்த பிறகு அமித்ஷா வராரு. உங்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்கனவே. அப்ப இந்த பிரச்சனையில ஒரு டிபேட் வரும்போது சிக்கந்தர் மலையில 2-3 டாக்குமெண்ட்ல இருக்கு. அது எப்படி எழுதுவீங்க? இஸ்லாமிய பெருமக்கள், வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடியவங்க, வக்ஃபு வாரிய தலைவர் நவாஸ் கனி பலர் சொல்ல, நாங்க சிக்கந்தர் மலையெல்லாம் நாங்க சொல்லலைங்க. அதுல வந்து அந்த மசூதி உட்பட தர்கா உட்பட சில பகுதி வந்து எங்களுக்கு சொந்தமானு சொல்றோம். அது அந்த மசூதிக்கு சொந்தமான சொல்றோம். அவ்வளவுதான். இப்ப அந்த மலையில ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்கா ஒட்டிய சில பகுதிகள், சில படிகள் என்னன்னு சொல்றாங்க, ஒரு அளவு போட்டு வச்சிருக்காங்க, இத்தனை செட்டு இடம் சொல்லி, இவ்வளவுதான் எங்களோட சொல்லி சொல்றோம். அந்த தர்காவுக்கு சொந்தமான, நாங்க வேற எதுவும் சொல்ல சொல்லிட்டாங்க. அவர்கள் சிக்கந்தர் மலைன்னு சொல்ல, ஆனா அரசாங்கத்தின் ஆவணங்கள் 2-3 வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லு. அப்ப யார் தப்பு பண்றா? நான் கிளைம் பண்ணல, நானே சொல்றேன். ஆனா நீங்க வந்து உங்களுக்கு சொல்லி என்ன யார் முயற்சி பண்றா?